தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்குத்தான் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்றத்தில் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 மாத காலம்தான் இருக்கிறது, தேர்தலே முடிந்துவிடும். ஆனால் இரட்டை இலை சின்னத்தின் மீது இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த விதமான முடிவுகளையும் அறிவிக்காமல் இருக்கிறார். இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக வழக்குகளை தொடுத்தது யார் அப்படின்னா திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி, ஓபிஎஸ், புகழேந்தி. இந்த 3 நபர்கள் தான் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும், எங்களுக்கு கொடுக்க வேண்டும், நாங்கள் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள் என சொல்லி அதிமுகவிற்கு எதிராக எடப்பாடியை ஒழித்து கட்டியாக வேண்டும், அதிமுகவை அழித்தே தீர்வேன் என கங்கணம் கட்டி கொண்டு நமது இந்த நபர்கள் பூராமே வழக்குகளை தொடுத்தார். அந்த வழக்குகள் நீதிமன்றத்தின் மூலமாக தேர்தல் ஆணையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டது. தேர்தல் ஆணையம் தற்சமயம் முடிவுகளை எடுத்து விட்டார்களாம். அதாவது தேர்தல் மணியக்கூடிய இந்த வேளையிலே அதிமுக இரட்டை இலை சின்னம் என்பது எடப்பாடிக்குத்தான், எடப்பாடி பழனிசாமி தரப்புக்குத்தான் இரட்டை இலை சின்னம் என தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் அணியில் ஆதரவாளர்கள் இல்லாதது, ஓபிஎஸ்ஏ தனிமரமாக நிற்பது, தனி மனிதர் ஒருவர் இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோருவது மிகப்பெரியதா அல்லது 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கக்கூடிய அந்த இயக்கம் என்பது இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோருவது பெரியதா அப்படின்னு பார்த்த தேர்தல் ஆணையம் தற்சமயம் அதிமுகவிற்குத்தான் இரட்டை இலை சின்னம் என ஒதுக்கிவிட்டதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து ஓபிஎஸ் வழக்குகளை தொடுப்பாரா அப்படின்னா வாய்ப்புகளே கிடையாது. கடைசி எண்டு டெட் பாயிண்டே அங்கதான் இருக்கு. அங்கேயே முட்டிக்கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். இருந்த போதிலுமே அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் என்பது மிகப்பெரிய வாய்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதன் காரணமாகத்தான் தற்சமயம் அனைவரும் கைவிட்டு போயிட்டாங்க. இரட்டை இலை சின்னமும் கைவிட்டு போய்விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.